சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு அதாவது புது ரூல்ஸ் கூட சொல்லலாம். மே 31ஆம் தேதிக்குள்ள வங்கியில இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றது இருந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அபராதம் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நீங்க இந்தியாவில் இருக்க எந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அது பிரைவேட் பேங்கா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கலாம், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி எந்த பேங்கா இருந்தாலுமே அனைவருக்குமே கட்டாயமா பார்க்க வேண்டிய வீடியோ இது. அதாவது மே 31ஆம் தேதிக்குள்ள நீங்க எந்த வங்கியில வாடிக்கையாளரா இருந்தாலுமே சரி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல 436 ரூபாய் கட்டாயமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இது வந்துட்டு ஒரு சில பேங்க்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். இது ஒரு சில நபர்கள் வந்து இதை கேட்டு இந்த திட்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில வங்கியில எஸ்பிஐ பேங்கா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எதற்காக இந்த அமௌண்ட் 436 ரூபாய் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதற்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ற திட்டம் வந்துட்டு ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமா நம்மளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையும் வந்து காப்பீடு வழங்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு தற்செயலாகவோ ஏதோ ஒரு பிரச்சனையால நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 லட்சம் ஆயுள் காப்பீடு அப்படின்றது கிடைக்கும். இது ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா பிரீமியம் தொகையா 436 ரூபா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் பண்ணப்படும். ஒரு வருஷத்துக்கு 436 ரூபா அப்படின்றது ஒவ்வொரு வருஷமே நீங்க வந்து இந்த திட்டத்தை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு நீங்க இறந்துட்டீங்க, எந்த ஒரு காரணத்தினால இறந்தாலுமே இந்த அமௌண்ட் அப்படின்றது 2 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதற்காக தான் பாத்தீங்கன்னா அந்த 436 ரூபா அப்படின்றது பிடித்தம் செய்ய போறாங்க. ஸோ நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இந்த 436 ரூபா பிடிக்கல அப்படின்னா இதற்கு மேல பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆக்டிவேட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிப்பாங்க. ஒரு சில பேங்க்ல வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுமே இதை ஆக்டிவேட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபிட்டும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த திட்டத்தை சொல்லி நான் இதுல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை நீங்க ஒரு பிரீமியம் தொகையா ஃபர்ஸ்ட் கட்டிடலாம். அப்புறம் வருஷம் வந்து நீங்க இதை புதுப்பிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எதற்காக தான் சொல்லியிருக்காங்க 436 ரூபாய் கட்டாயமா அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் வச்சிருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.